அந்த அணு உலை செர்னோபில்ல 1986 வெடிக்குது. உலகத்தின் பேரழிவு. அன்றைய அதிபர் ரஷ்ய அதிபர் கோப்பர்ச்சே பேசுகிறார், இது ரஷ்ய தேசத்திற்கு மட்டுமான அழிவு அல்ல, உலகத்திற்கு ஏற்பட்ட பேரழிவுங்கிற. 86 வெடிக்கிறது. அவ்வளவு பெரிய பேரிடர் பேரழிவை பார்த்த பிறகு இந்தியாவிற்கு அந்த அணு உலை ஒப்பந்தம் போட்ட பெருந்தகை நம்முடைய ராஜீவ் காந்தி அவர்கள். இந்த அணு உலை முதலிலே கேரளாவுக்கு தான் வருது. கேரளாவுக்கு வந்த அணு உலை எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்தது? இங்கே அணு உலையை வைக்க வேண்டும் என்று போராடிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், அந்த நிலத்தில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு கட்சியும் எங்கள் நிலத்தில் அணு உலை கூடாது என்று போராடினார். கேரள மலையாளிகள் தெளிவாக இருந்தார்கள், நாங்கள் வெளிச்சத்தில் வாழ்வதை விடவும் உயிரோட வாழ்வது முதன்மையானது, எங்களுக்கு வேண்டாம் என்று விரட்டி அடித்தார்கள். ஏன்? அவனுக்கு முதலில் சொன்னது போல நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தவன், அந்த மண்ணின் மகன், மண்ணையும் மக்களையும் உயிராக நேசிக்கிறவன் தலைவனாக இருந்தான். இங்கே இந்த நிலத்திற்கு இனத்திற்கு சம்பந்தமில்லாத தரகர்கள், புரோக்கர்கள் தலைவர்களாக, அதிகாரிகளாக, ஆட்சியாளர்களாக இருந்ததால் என் நிலம் அழிவதோ, என் ஆத்தாளப்பன் சாவதோ, என் இனம் படுகொலை செய்யப்படுவதோ அழிவதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை, அனுமதித்தார்கள். குண்டின் மீது அமர்ந்திருப்பதும் அணு உலைக்கு அருகில் குடியிருப்பதும் இரண்டும் ஒன்றுதான். இது அண்ணன் சொல்லல,